ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைனா டவுனில் இருக்க மாஸ்க் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போனீங்க அப்படின்னா ஜலன் பஜார் வரும். ஸோ போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கங்கே நிறைய ஆல்கஹால் கடை இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு இது காமன். யூஸ்வலாக வந்துட்டு சிங்கப்பூர்னாலே வந்துட்டு மக்கள் வருவாங்க, சாயந்தரம் வந்துட்டு ஒரு பூஸ் மாதிரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு சவுத் பிரிட்ஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்துட்டு இது தி சவுத் பிரிட்ஜ் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு பெருசாக ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. அதே மாதிரி வழக்கம் போல் வந்துட்டு அது ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாராக இருந்தாலும் சரி, மெயினாக உள்ளே என்ன அவைலபிளாக இருக்குது, ட்ரிங்க்ஸ் என்ன இருக்குது, என்ன லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என்ன அரைவல் இருக்குது, அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இதில் போட்டுடுறாங்க. ட்வின் பாட்டில் $208 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சவுத் பிரிட்ஜ் ஹோட்டலில் வந்துட்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்ததும் தெரியும். மற்றபடி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே நம்ம உள்ளே போகலை. மற்றபடி இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேன் டு வியூ மெனு இருக்குது. ஸ்கேன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியும். எல்லாமே ஒரு $15.8, $13.8, $38.8 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு சைனா டவுன் மெட்ரோ MRT வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைன் போர்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 120 மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சைனா டவுன்லேருந்து இந்த ஏரியாவுக்கு வரணுன்னா இவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது. என்ன பண்ணலாம், சவுத் பிரிட்ஜ் ரோடு அந்த பக்கம் இருக்குது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம நடந்து போகலாம். ஸோ இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ராஃபிள்ஸ் பிளேஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். ஈவினிங் டைம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் மழை பெய்யலை. பட் இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கொடை கையில் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். ஸோ எனிவேஸ் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிங்கப்பூரில் பஸ் இந்த மாதிரி வந்துட்டு க்ரீன் கலரில் நிறையா பஸ் இருக்கும். க்ரீன் கலரில் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்பிள் வயலட் கலரில் ஒரு பஸ் இருக்கும். கார்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பென்ஸ், ஆடி, BMW இதெல்லாம் நார்மலாகவே எல்லா இடத்துலையும் போகும். நம்ம ஊரில் வந்துட்டு சில இடங்கள்ல தான் அப்பப்போ பார்ப்பீங்க. இங்கே பார்க்குற கார் ஃபுல்லாகவே வந்துட்டு பென்ஸ், ஆடி, BMW, டெஸ்லா இந்த மாதிரி தான் நிறைய கார்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியான கார்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டவுன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா முக்கியமாக வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஸ்ட்ரீட், அமெரிக்காவில் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கட்டடங்கள், பில்டிங்ஸ் நிறைய இங்கே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தமிழர்கள் நிறைய பேர், எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு தமிழர்களை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ரோடு வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். சிக்னல் வரும்போது மட்டும்தான் கிராஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு தவறுதலாக கிராஸ் பண்ணுறீங்க, அதை வந்துட்டு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஸோ பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ வியூவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா மசாஜ் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டடத்தில் தெரியுது. மறுபடியும் இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒரு மனுஷன் சிம்பிள் போட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா வெஹிக்கிளும் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் சிக்னல் உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. டு நாட் கிராஸ், கிராஸ் வித் கேர், டு நாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாமே போட்டிருக்காங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரோடு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணணும், ஒரு ஹெவி டிராஃபிக்கில் நீங்கள் வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு இந்த பட்டனை வந்துட்டு அப்படி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு சிக்னல் உங்களுக்காகவே வந்துட்டு அது க்ரீன் கலராக மாறும். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, இல்லை 10 பேராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிக்னல் ரெட்லேருந்து க்ரீனுக்கு மாறும். நீங்கள் வந்துட்டு போகலாம். ஸோ இங்கே ரைட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜாகுவார் கார் இருக்குது. கார் வாங்குறாங்க, வாங்கினதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரீமாடல் பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டு வேறு மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வெல்கம் டு ஜலான் பஜார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ சைனா டவுன்லேருந்து ஜலான் பஜார் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். செலமாக் தத்தாங், அதாவது மலேசியாவில் வந்துட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் தமிழ் எழுதியிருக்காங்க. தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்குது. மலாய் இருக்கும், சைனீஸ் இருக்கும். ஸோ 4 லாங்குவேஜஸ்க்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஒரு டெலிவரி வெஹிக்கிள் பார்த்து நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இங்கே வந்துட்டு ஃபுட் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் தான் பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் டெலிவரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரைடர்ஸ்லாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சருன்னு எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு எல்லா பேரும் பைக்கு, R15 இந்த மாதிரி இடத்துல டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக சைக்கிள் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி வந்துட்டு இது பெடலும் பண்ணலாம், அட் த சேம் டைம் ஓட்டிட்டும் போகலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிங்கப்பூரில் நான் காமிக்கணும்னு நினச்ச சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைனா டவுனில் MRT வந்துடும். பக்கத்தில் தான் ஒரு 150 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். இது ஆக்சுவலாக வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு சலமாத் தத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மலேசியன் ஏரியாவா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அப்படியே தொடர்ந்து நடந்து ராகுல் ஸ்பேஸ் வரும், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். டாக்ஸிலாம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பெட்டர் நீங்கள் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. நிறைய கடைகளில் வந்துட்டு பியூட்டி வெல்னஸ், ரிஃப்ளெக்ஸாலஜி, மசாஜ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நோனியா, போர்சலின், அதுக்கப்புறம் சைனீஸ் சம்மந்தப்பட்டமாக உங்களுக்கு நிறைய கடைகள் இங்கே இருக்கும். இப்போ நம்ம சவுத் பிரிட்ஜ் ரோடு வழியாக நடந்து வந்து இப்போ UPPனா அப்பர் ஹுக்கின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு வழியாக நம்ம வந்துட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஏரியாவே வந்துட்டு ஏதோ நம்ம அமெரிக்காவுக்கு வந்து ஃபீல் கொடுக்கும். ஏன்னா வந்துட்டு பார்க்கவே ரொம்ப போஷாக இருக்கும். ரொம்ப ஒரு ரிச் பீப்புள் வர மாதிரி ஒரு ஏரியா இது. ஆக்சுவலாக பில்டிங்ஸ்லாம் அநியாயத்துக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி போகிறோம். ஒரு தடவையும் நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து கிராஸ் பண்ணோம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று நீங்கள் ரோடை ஒழுங்காக கிராஸ் பண்ணணும், இல்லை ஓவர் பிரிட்ஜ் வழியாக ஏறி நீங்கள் கிராஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்க் ராயல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை தாண்டி போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்துட்டு நான் உங்களுக்கு சிங்கப்பூர் வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.